Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். தன்னம்பிக்கை பேட்ச் கிராஷ் கோர்ஸ் 2026 பயாலஜியில் நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஷார்ட் ரிவிஷனுங்க. ஸோ செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ளவர் பற்றி தான். ஏன்னா ஃப்ளவர் தான் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னாலே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் க்ளோஸ்டு சீடட் பிளான்ட்ஸ். ஆக்சுவல் மீனிங் ஏஞ்சியோ அப்படின்னா க்ளோஸ்ட், ஸ்பெர்ம்னா சீடு. ஸோ சீடை யார் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட். ஸோ சீடை சுற்றி ஃப்ரூட் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம ஏஞ்சியோஸ்பெர்ம் க்ளோஸ்டு சீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் இருக்கக்கூடிய ரீப்ரடக்டிவ் ஆர்கன் யாருன்னா ஃப்ளவர். ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 பார்ட்ஸ் இருக்கும் கம்ப்ளீட் ஃப்ளவரில். ஒன்று கேலிக்ஸ். கேலிக்ஸ் இஸ் மேடப் ஆஃப் செப்பல்ஸ். ரெண்டாவது கொரல்லா. கொரல்லா இஸ் மேடப் ஆஃப் பெட்டல்ஸ். மூணாவது ஆண்ட்ரீஷியம், மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன். ஆண்ட்ரீஷியம் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டேமன்ஸ். கைனீஷியம் வந்து ஃபோர்த்தாக இருக்கிறது. கைனீஷியம் வந்து அதோட யூனிட்டை பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட். ஸோ இந்த 4 பார்ட்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஃப்ளவர். கேலிக்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் யங்காக இருக்கும்போது ஃப்ளவரு. பெட்டல்ஸ், கொரோலா அட்ராக்ஷன், அந்த இன்செக்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸை. கொரல்லா அதுதான் பெட்டல்ஸால் ஆனது. ஆண்ட்ரீஷியம் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன், நமக்கு போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. கைனீஷியம் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் கேமிட் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போது நம்ம செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன்னாலே என்ன? ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் டு ப்ரொடியூஸ் அ டிப்ளாய்ட் ஜைகோட். கேமிட்னாலே ஹேப்ளாய்டாக இருக்குங்க. மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் ஜைகோட் வந்து ஜைகோட்லேருந்து என்டையர் ஆர்கானிசமும் டெவலப் ஆகும். ஸோ ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஜைகோட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம ரீப்ரடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளவரிங் பிளான்ஸில் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம படிப்போம், ஃபர்டிலைசேஷன் படிப்போம், அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஈவெண்ட் என்ன, ஸ்ட்ரக்சர் நம்ம படித்தாச்சு. ஈவெண்ட் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் மேல் கேமிட், ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீமேல் கேமிட். இந்த மேல் கேமிட் ஃபார்ம் ஆனதும் மேல் கேமிட் போய் ஃபீமேல் கேமிட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டிக்மாவில் போய் விழுவுறதுக்கு பேர் பாலினேஷன். ஸோ இந்த 3 ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து படிப்போம். இப்போது மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் யார்? ஆண்ட்ரீஷியம். மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் யாருங்க? ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம் இட்ஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஸ்டேமன். ஸ்டேமன் எதனால் ஆனது? ஸ்டேமனோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஒரு ஆந்தர் இருக்கு, ஒரு ஃபிலமெண்ட் இருக்கு. இதில் ஒரு நீட் இம்பார்ட்டண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆஸ் வெல் அஸ் ஃபார் அப்கமிங் 2026. ஆந்தர் யூஸ்வலாக பைலோப்டாக இருக்கும். ஒரு லோபு இது, இன்னொரு லோபு இது. ஒரு லோபுக்கு 2 தீக்கா இருக்குது, ஆனால் 4 தீக்கான்னு சொன்னால் தப்பாக போயிடும். இட் இஸ் எ டைத்தீக்கஸ் அண்ட் டெட்ராஸ்பொராஞ்சியேட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டைத்தீக்கஸ் அண்ட் டெட்ராஸ்பொராஞ்சியேட். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திருப்பியும் நீட் ஆஸ்பெக்டில் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தரை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 லோப் இருக்குது, 4 கார்னர் இருக்குது. ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு குண்டலமாக வட்டமாக போட்டிருக்காங்க. அந்த வட்டமாக போட்டிருக்காங்கல்ல, அது யாருன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம். 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கிறதுனால டெட்ரா மைக்ரோஸ்பொராஞ்சியேட் ஆர் டெட்ராஸ்பொராஞ்சியேட். 2 தீக்கா தான் சொல்லணும். டைத்தீக்கஸ், ஒரு லோபில் எத்தனை தீக்கா இருக்குது அவ்வளோதான். டைத்தீக்கஸ் டெட்ராஸ்பொராஞ்சியேட். ஓகேங்களா? சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஸ்ட்ரக்சர் அண்ட் வால் லேயர்ஸ் படிக்கணும். மைக்ரோஸ்பொராஞ்சியம்ங்கிறது என்ன? ஒவ்வொரு வட்டமும் ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஸோ அதோட வால் லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸ், அவுட்டர் மோஸ்ட் வால். அதுக்கு அடுத்து இருக்கிறது எண்டோதீசியம். இந்த எண்டோதீசியத்தை தயவுசெய்து இன்னர் மோஸ்ட் லேயர்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. எண்டோதீசியம்ங்கிறது எபிடர்மிஸ்க்கு வெரி நெக்ஸ்ட் லேயர். இந்த ஆர்டர் வந்து ஆல்ரெடி நீட்டில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கணும். எண்டோதீசியத்துக்கு அடுத்து மிடில் லேயர், மிடில் லேயருக்கு அடுத்து டப்பிட்டம். டப்பிட்டம் இஸ் த இன்னர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயர். ஏன்னு பார்ப்போம். டப்பிட்டத்துக்குள்ள ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்குது. ஜீனஸ்னா ஃபார்மேஷன், ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணுற டிஷ்யூங்கிறதுனால அதுக்கு பேர் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஸோ எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டப்பிட்டம். எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ் அண்ட் டப்பிட்டம்.
இந்த ஆர்டர் அவுட் சைட்லேருந்து வெளியில் அவுட் சைட்லேருந்து உள்ளேருந்து அவுட் சைட், ஓகேங்களா? அவுட் சைட் டு இன்சைட் டு அவுட் சைட், எந்த ஆர்டரில் வேணால் கொஷின் கேட்பாங்க, ஆன்சர் கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ டப்பீட்டத்தோட இன்னர்மோஸ்ட் லேயர் இருக்குல்ல, அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா நரிஷ்மெண்ட், ஊட்டச்சத்தை கொடுக்குது டு டெவலப்பிங் போலன் கிரெயின்ஸ். ஸோ உள்ளே தான் போலன் கிரெயின் டெவலப் ஆக போகுது ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூலேருந்து. ஸோ டெவலப்பிங் போலன் கிரெயின்ஸ்க்கு ஊட்டச்சத்தை கொடுக்குற ஃபங்க்ஷனை டப்பீட்டம் செய்யுது. ஸோ செல்ஸ் இன்சைட் த மைக்ரோஸ்போராஞ்சியம் ஃபார்ம்ஸ் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஸோ மைக்ரோஸ்போராஞ்சியத்துக்கு உள்ளே தான் நமக்கு ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது, அந்த செல்ஸ் தான். ஓகே, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் எப்பவும் போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனிசிஸ்னாலே ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர், ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உள்ள ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ பார்த்தோம். எங்கே இருந்துச்சு? மைக்ரோஸ்போராஞ்சியத்துக்கு நடுவில், அந்த வட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில். இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மாடிஃபை ஆகி மைக்ரோஸ்போர் மதர்ஸ் எல்லாம் மாறும். எப்போவுமே மதர் அப்படின்னு வந்துருச்சுனாலே 2n டிப்ளாய்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லும் மியாசிஸ் நடந்து 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த மைக்ரோஸ்போர்ஸ் எல்லாமே ஹேப்ளாய்டு. இதுதான் ஃபியூச்சரில் போலன் கிரெயினாக டெவலப் ஆக போகுது. ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மைக்ரோஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆனிச்சின்னு பார்த்தாச்சு. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸு மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸை ஃபார்ம் பண்ணுது டிப்ளாய்டு. ஈச் மைக்ரோஸ்போர் மதர் செல் மியாசிஸ்க்கு அண்டர்கோ நடக்குது. மியாசிஸ் செல் டிவிஷனில் நடக்குது. மியாசிஸ் செல் டிவிஷன் ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லையும் நடந்து 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதை மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இது டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு போலன் கிரெயின்னா என்ன? இந்த மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மைக்ரோஸ்போர் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போலன் கிரெயினாக டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகும்போது போலன் கிரெயினுக்கு எழுதி வச்சுக்கோங்க. போலன் கிரெயினுக்கு இன்னொரு பேர் மேல் கேமிட்டோஃபைட். டோன்ட் ஃபர்கெட், போலன் கிரெயினோட இன்னொரு பேர் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ போலன் கிரெயினுக்கு அவுட்டரில் ஒரு வால் இருக்குது, அப்புறம் இன்னரில் ஒரு வால் இருக்குது. அவுட்டர் வால் இஸ் கால்டு எக்ஸைன், எக்ஸோனா வெளியில். இன்னர் வால் இஸ் கால்டு இன்டைன், இன்சைட் உள்ள. ஸோ வெளியில் இருக்க வால் ரொம்பவே ஸ்ட்ராங், ரெசிஸ்டன்ட் டு அல்கலி, உப்பு, ஆசிட், அமிலம், ஹை டெம்பரேச்சர், இதுக்கெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அது ஸ்போரோபொலினால் ஆனது. ஸோ ஸ்போரோபொலினின் ஒரு ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். எங்கெல்லாம் இந்த ஸ்போரோபொலினின் இல்லையோ அதை நம்ம ஜெர்ம் போர்னு சொல்வோம். அந்த ஜெர்ம் போர் வழியாக தான் போலன் டியூப் இமர்ஜ் ஆகி வரும், மறந்துடாதீங்க. ஸோ எ மைக்ரோஸ்போர் டெவலப் இன்டு போலன் கிரெயின். இட் ஹேஸ் 2 layers. மைக்ரோஸ்போர் தான் போலன் கிரெயினாக டெவலப் ஆகுது. அதில் எக்ஸைன் அவுட்டர் லேயர் மேடப் ஆஃப் ஸ்போரோபொலினின், இன்டைன் இன்னர் தின் லேயர் செல்லுலோஸ்பெக்டினால் ஆனது. ஸ்போரோபொலினின் இஸ் வெரி ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் டு ஆல்கலி, ஆசிட், டெம்பரேச்சர். இதெல்லாம் cannot be easily degraded. ஈஸியாக அதை உடச்சிட முடியாது. ஹெல்ஸ் போலன் சர்வைவ் அட்வர்ஸ் கண்டிஷன். ஸோ ஹார்ஷ் கண்டிஷனில் கூட போலன் ட்ரை ஆகாமல், இறந்து போகாமல் காப்பாற்றுறதுக்கு இந்த ஸ்போரோபொலினின் ஹெல்ப் பண்ணுது. ஜெர்ம் போருங்கிறது ஒன்றும் கிடையாது, அப்பர்ச்சர்னால் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கிறது, சின்ன ஒரு போர் மாதிரி இருக்கிறது. அதில் தான் நமக்கு போலன் டியூப் டெவலப் ஆகி வரும். அங்கே ஸ்போரோபொலினின் ஆப்சண்ட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செல்ஸ் இன் போலன் கிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன? இப்போ போலன் கிரெயின் ஃபஸ்ட்டு நம்ம ஹேப்ளாய்டு எக்ஸைன் இன்டைனோட இருந்துச்சு. அதில் சிங்கிள் செல் இருந்த மாதிரி இருந்தது. இப்போது அதில் மைட்டாசிஸ் நடக்கும். எப்படி? இப்போது போலன் கிரெயின் இப்படி இருக்குது, எக்ஸைன் இன்டைனோட. ஒரு மைட்டாசிஸ் நடந்து ஒரு லார்ஜ் வெஜிடேட்டிவ் செல்லும் ஒரு ஸ்மால், இது லார்ஜ் அண்ட் இர்ரெகுலர் நியூக்ளியஸோடு இருக்கும், ஒரு ஸ்மால் ஜெனரேட்டிவ் செல்லும் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், யூஸ்வலாக 60% ஆஃப் த ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் 2 செல் ஸ்டேஜில் நமக்கு போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகும். அதில் ஒரு வெஜிடேட்டிவ் செல்லும் ஒரு ஜெனரேட்டிவ் செல்லோட 2 செல் ஸ்டேஜில் ரிலீஸ் ஆகும். பட் இன் சம் பிளான்ஸ், ரேராக சம் பிளான்ஸில் போலன் கிரெயின் ஷெட்னா ரிலீஸ் ஆகிறது, மைக்ரோஸ்பொராஞ்சியம் வெடிச்சு, ஆந்தர்வால் வெடிச்சு போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகிறது. ஸோ 3 செல் ஸ்டேஜில் ரிலீஸ் ஆகும் இன் சம் பிளான்ஸில். ஓகே, ஸோ இப்போ வெஜிடேட்டிவ் செல் இருக்குது, ஜெனரேட்டிவ் செல் இருக்குது. வெஜிடேட்டிவ் செல் லார்ஜராகவும் ஃபுட் ரிசர்வ் நிறையவும் இருக்கும். இங்கே இர்ரெகுலர் நியூக்ளியஸ், பெரிய இர்ரெகுலர் நியூக்ளியஸ்க்கு ஷேப் இல்லாமல் இர்ரெகுலராக இருக்கும்.
ஜெனரேட்டிவ் செல் ஸ்மாலாக இருக்குது. ஸ்பிண்டில் ஷேப்னா பூரி மாதிரி நடுவில் உப்பி இருக்கணும், ரெண்டு சைடும் குறுகலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். ஃப்ளோட்ஸ் இன் சைட்டோபிளாசம் ஆஃப் த வெஜிடேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல்லோட சைட்டோபிளாஸில் அது மிதந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வெஜிடேட்டிவ் செல்லில் மிதந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஜெனரேட்டிவ் செல் டிவைட்ஸ் டு ஃபார்ம் 2 மேல் கேமெட்ஸ். என்ன டிவிஷன்னா மைட்டாசிஸ் தான். மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடந்து ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. 3 செல் ஸ்டேஜில் சில பிளான்ட்ஸில் இது ரிலீஸ் ஆகும் pollen grain. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸில் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் காமனாக 2 செல் ஸ்டேஜில் ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்கள் கேட்பீங்க 2 செல் ஸ்டேஜில் ரிலீஸ் ஆகிடுச்சு, எப்போ ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமெட்டாக டிவைட் ஆகும்? ஸ்டிக்மாவில் போய் விழுந்து ஸ்டிக்மாவில் போலன் டியூப் ஃபார்ம் ஆகும்போது போலன் டியூப்குள்ளே போய் இந்த ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமெட்டாக டிவைட் ஆகும். ஓகே, இப்போ அடுத்துங்க ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் பார்க்குறோம், கைனீஷியம். ஸோ கைனீஷியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பார்ட் இருக்குது பிஸ்டிலில். இப்போது கொரல்லானா என்ன சொல்வீங்க? கொரல்லா இஸ் மேடப் ஆஃப் பெட்டல்ஸ், கேலிக்ஸ் இஸ் மேடப் ஆஃப் செப்பல்ஸ். அதே போல் ஆண்ட்ரிஷியம் இஸ் மேடப் ஆஃப் ஸ்டேமன்ஸ். அப்போது கைனீஷியத்தோட யூனிட் பிஸ்டில். பிஸ்டிலில் 3 பார்ட் இருக்குது, ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்கள், ஸ்டிக்மா இங்கே இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்ன? ரிசப்டிவ் டிப் ஃபார் போலன். போலன் கிரெயின் இதில் தான் வந்து விடும். ஸோ போலன் கிரெயினை ரிசீவ் பண்ணுற பிளாட்ஃபார்ம். ஸ்டைல் இது ஒரு ஸ்டாக், ஸ்டிக்மாவையும் ஓவரியும் கனெக்ட் பண்ணுது. ஓவரி, ஓவரி பேசல் ஸ்வல்லன் பார்ட், அதில் தான் ஓவியூல்ஸ் இருக்குது. இப்போ ஓவரிங்கிறது என்ன, ஓவியூல்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓவரி கீழே இருக்கக்கூடிய ஸ்வல்லன் பார்ட், இதில் பிஸ்டிலில். ஓவியூல்ஸ் அப்படிங்கிறது மெகாஸ்பொராஞ்சியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஷினில் கேட்பாங்க. ஓவியூல்ஸ் அப்படிங்கிறது மெகாஸ்பொராஞ்சியம். ஓகே, ஸோ இன்சைட் த ஓவரி ஓவியூல்ஸ் யாரில் அட்டாச் ஆகிருக்கா? நடுவில் இந்த தூண் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா பார்த்தீங்களா? இந்த பிளாசண்டாவில் தான் ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கான், மெகாஸ்பொராஞ்சியம் ஒட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி இது இப்படி வந்திருக்கணும், இன்வெர்டட் ஓவியூல். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடாது. ஃபியூனிக்கல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. திஸ் இஸ் ஃபியூனிக்கல். ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல். மெகாஸ்பொராஞ்சியத்தோட ஸ்டாக் பேர் ஃபியூனிக்கல், ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல். ஹைலம் அப்படிங்கிறது ஜங்ஷன் பிட்வீன் ஃபியூனிக்கல் அண்ட் ஓவியூல், இந்த இடத்துல இருக்குங்க. பாடி ஆஃப் த ஓவியூலுக்கும் ஸ்டாக் ஆஃப் த ஓவியூலும் ஜாயிண்ட் ஆகிற இடம் ஹைலம். ஈவன் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட்லாம் ஃபார்ம் ஆனப்புறம் கூட சீடுக்கும் சீட் ஸ்டாக் ஆஃப் த சீடு, அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது ஹைலம். ஹைலமாக தான் இருக்கும். சீடை பிரித்து எடுக்கும்போது ஹைலம் ஸ்கார் ஃபார்ம் ஆகும். ஓகே, இன்டர்கியூமென்ஸ் இது ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ். 2 இன்டர்கியூமென்ட் இருக்கும், அவுட்டர் இன்டர்கியூமென்ட், இன்னர் இன்டர்கியூமென்ட். மைக்ரோபைல் அப்படிங்கிறது இன்டர்கியூமென்ட் கவர் பண்ணாத ஓப்பனிங். ஓகேங்களா? ஸ்மால் ஓப்பனிங் இன் இன்டர்கியூமென்ட்ஸ் அங்கே வந்து கவர் ஆகலை, அதான் மைக்ரோபைல். சலாசாங்கிறது ஒன்றும் கிடையாது. மைக்ரோபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் சலாசா, ஓவியூலோட பேஸ். சார் இங்கே ஓவியூலுக்கு டிப்பில் இருக்க மாதிரி இருக்குது, ஓவியூல் தலைகீழாக இருக்குது, அதனால் பேஸ் ஆஃப் த ஓவியூல் வந்து சலாசா. ஓகே, ஸோ இங்கே வந்து உள்ள நியூசெல்லஸ் இருக்குது. நியூசெல்லஸ் வந்து மாஸ் ஆஃப் செல்ஸ் இன்சைட் த இன்டர்கியூமென்ட்ஸ். இன்டர்கியூமென்ட்ஸ்க்கு நடுவில் ஆக்சுவலி ஓவியூல் இருக்குது அப்படின்னா, ஓவியூல் இப்படி இருக்குது அப்படின்னா எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டென்னிஸ் பேட் மாதிரி ஒரு லுக்கில் செல்ஸ், மாஸ் ஆஃப் செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் உள்ளே இருக்கும். இதுதான் நியூசெல்லஸ். இந்த நியூசெல்லஸில் இருந்து ஒரு செல்லு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மெகாஸ்போர் மதர் செல் ஆகி அதுலேருந்து மெகாஸ்போர் வந்து அந்த மெகாஸ்போர் தான் எம்ப்ரியோ சாக்காக டெவலப் ஆகி இந்த ஸ்ட்ரக்சர் வரும். ஓகேங்களா? ஸோ நியூசெல்லஸ் பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இப்போது மெகாஸ்போரோஜெனிசிஸ் அண்ட் எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட். மெகாஸ்போரோஜெனிசிஸ் எப்படி வருது? நியூசெல்லஸ் இருக்குன்னு சொன்னோமா? நியூசெல்லஸ் எங்கே இருக்குது? டயக்ராமில் இல்லை, நான் வரைஞ்சி காமிச்சிட்றேன். இப்படி இருக்குது. இதில் நியூசெல்லஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நியூசெல்லஸ் தான் இருக்கும், அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸாக இருக்கும், குரூப் ஆஃப் செல்ஸ். இதில் ஒரு செல்லு மெகாஸ்போர் மதர் செல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், மாறும். அந்த மெகாஸ்போர் மதர் செல்லு ஆக்சுவலி இங்கே குரூப் ஆஃப் செல்ஸ் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்குங்க, இந்த மாதிரி எம்ப்ரியோ சாக்கோடு இருக்காது. அதில் ஒரு செல்லு மெகாஸ்போர் மதர் செல்லாக மாறி அதில் மியாசிஸ் நடக்குங்க. மதர் செல்லுனாலே டிப்ளாய்டு, மியாசிஸ் நடந்து 4 ஹேப்ளாய்டு மெகாஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த 4 ஹேப்ளாய்டு மெகாஸ்போர்ஸில் 3 டெஸ்ட்ராய் ஆயிரும், ஒன்று மட்டும் ஃபங்க்ஷனலாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மட்டும் உங்களுக்கு எம்ப்ரியோ சாக்காக டெவலப் ஆக போகுது. ஓகே, இப்போ
இது வரைக்கும் நம்ம படித்தது மெகாஸ்போரோஜெனிசிஸ். ஏன்னா மெகாஸ்போர் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்துருச்சு, மெகாஸ்போர் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். இப்போ எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட். இப்போ மெகாஸ்போர் இங்கே இருக்குங்களா, ஹேப்ளாய்டு தாங்க. மைட்டாசிஸ் 1, மைட்டாசிஸ் 1 ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகும். மைட்டாசிஸ் 2 2 4 ஆகும். மைட்டாசிஸ் 3 4 8 ஆகிடும். இங்கே நியூக்ளியர் டிவிஷன் தான் நடந்திருக்கு, செல்வால் ஃபார்மேஷன் நடக்கல. 8 நியூக்ளியஸ் வந்துருச்சு, 8 நியூக்ளியேட் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஆனால் 7 செல்ஸ் தான் இருக்கும். என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஆன்டிபோடல் செல்ஸ் 3 இருக்கா, 1 2 3. சினர்ஜிட்ஸ் 2 இருக்குது, எக்ஸெல் 1 இருக்குது. அப்போ 3 3 6 ஆயிடுச்சிங்களா. சினர்ஜிட்ஸ் 2, எக்ஸெல் 1, 3 2 1 6. இந்த நடுவில் 2 போலார் நியூக்ளியை இருக்குது. நியூக்ளியை கேன் நாட் பி கன்சிடர்ட் அஸ் செல். அப்போ நடுவில் இந்த பெரிய செல் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம சென்ட்ரல் செல் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் செல் அப்படிம்போம். அப்போது இது 7வது செல். ஸோ 7 செல்டு 8 நியூக்ளியேட் கண்டிஷனில் எம்ப்ரியோ சாக் இருக்கும். ஓகே, ஸோ 8 நியூக்ளியேட் அண்ட் 7 செல்டு கண்டிஷன். 2 synergids 1 egg cell together forms egg apparatus. ஆன்டிபோடல் செல்ஸ் வந்து சலாசல் எண்டில் இருக்கும், 3 ஆன்டிபோடல் செல்ஸ், 2 போலார் நியூக்ளியை இங்கே இருக்குது. இதுக்கு பேர் சென்ட்ரல் செல். இந்த செல்லுக்கு பேர் சென்ட்ரல் செல், லார்ஜ் சென்ட்ரல் செல். 7 செல்டு 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ். டோன்ட் ஃபர்கெட், இது ஆல்ரெடி நீட்டில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட், பாலினேஷன். பாலினேஷன்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. ஆந்தரில் pollen grains ரிலீஸ் ஆகுது, அது ஸ்டிக்மாவில் போய் விழணும். இதுக்கு பேர் நம்ம பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோகேமி, சேம் ஃப்ளவர் சேம் ஸ்டிக்மா. அதாவது ஒரே பிளான்ட்டு ஒரே ஃப்ளவர், சேம் பிளான்ட் சேம் ஃப்ளவர். அந்த ஃப்ளவரில் இருந்து நமக்கு pollen grain போய் அதே ஃப்ளவரில் இருக்க ஸ்டிக்மாவில் விழுந்தால் ஆட்டோகேமி, செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அதில் பைசெக்ஷுவல் ஃப்ளவர் இருக்கணும். ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா சேம் டைமில் மெச்சூர் ஆகணும். க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி, ப்ராக்சிமிட்டிங்கிறது லொக்கேஷன், பக்கத்தில் அரேஞ்ச் ஆகி இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருக்கணும். ஜெய்டினோகேமினா என்ன? சேம் பிளான்ட் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். இங்கே இருக்குது பாருங்கள், சேம் பிளான்ட்டு, இதுவும் சேம் பிளான்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவரில் போய் விழுகுது. இதுதான் ஜெய்டினோகேமி. சேம் பிளான்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். pollen transfer from one flower to another flower of the same plant. Functionally cross pollination, genetically similar to self pollination. இது ஆல்ரெடி நீட்டில் கேட்ட கேள்வி. xenogamy, pollen transfer from one plant to the flower of another plant, வேறு பிளான்ட்டில். ஸோ இதுதான் xenogamy தான் ட்ரூ கிராஸ் பாலினேஷன். ஓகே, டிஃப்ரென்சியேஷன் அந்த வேரியேஷன்ஸ்லாம் வரதுக்கு காரணம் கிராஸ் பாலினேஷன் தான். இப்போ அவுட் ப்ரீடிங் டிவைசஸ். அவுட் ப்ரீடிங் டிவைசஸ்னால் என்ன? அவுட் ப்ரீடிங் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது? அப்போ தான் எவல்யூஷனில் ஒரு பிளான்ட் வந்து நல்லா டெவலப் ஆகி வர முடியும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டாக இருக்க முடியும். எது? கிராஸ் ப்ரீடிங் நடந்தால். அப்போ அவுட் ப்ரீடிங் டிவைசஸ் என்னென்ன? மெக்கானிசம் தட் ப்ரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷனை நிறுத்தணும் அண்ட் என்கரேஜ் கிராஸ் பாலினேஷன். அவங்கள தான் அவுட் ப்ரீடிங் டிவைஸ் அப்படிம்போம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு டைகோகேமி. டைனா என்ன? 2. ஓகேங்களா? அதாவது ஆந்தரும் ஸ்டிக்மாவும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் மெச்சூர் ஆனாங்க அப்படின்னா அதை டைகோகேமிம்போம். அப்போ ஆந்தர் முதல்ல மெச்சூர் ஆகி வெடித்து pollen grainலாம் போயிடும். அப்போது ஸ்டிக்மா அந்த கைனீஷியம் வந்து மெச்சூர் ஆகி இருக்காது, அதில் போய் pollen grain விழுந்தாலும் யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பை த டைம் கைனீஷியம் மெச்சூர் ஆகும்போது அதில் ஆந்தர் கொஞ்சம் கூட இருக்காது, pollen grain எல்லாம் போயிருக்கும். வேறு பிளான்ட்லேருந்து வேறு ஃப்ளவர்லேருந்து pollen grain வந்து விழுந்தால் மட்டும்தான் அங்கே பாலினேஷன் நடக்குங்கிற மாதிரி. ஸோ டைகோகேமி கிராஸ் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹெர்கோகேமி ஸ்பேஷியல் செப்பரேஷன், அதாவது ஆந்தரும் ஸ்டிக்மாவும் க்ளோஸாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஸ்பேஷியல் செப்பரேஷன் பிட்வீன் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மாவை ஹெர்கோகேமிங்கிறோம். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, இது வந்து ஜெனட்டிக் மெக்கானிசம். செல்ஃப் pollen grain, அதாவது சேம் pollen grain, அந்த பிளான்ட்டு அந்த ஃப்ளவரில் இருக்க pollen grain வந்து அதிலே விழுந்தால் அதை ஜெர்மினேட் ஆக விடாது. வேறு பிளான்ட் ஃப்ளவர்லேருந்து சேம் ஸ்பீசிஸ் தான், பட் வேறு பிளான்ட் ஃப்ளவர்லேருந்து வர pollen grain மட்டும்தான் வளர விடும். அதை செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறோம். யூனிசெக்ஷுவாலிட்டி, மெய்ஸ் வந்து மொனேஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டோகேமியை இது ப்ரிவென்ட் பண்ணும். எது? மெய்ஸ்.
மொனேஷியஸ் அப்படின்னா ஒரே பிளான்ட்லேயே மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கிறது. பட் ஸ்டில் இது வந்து ஆட்டோகேமி. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஃப்ளவர் தனியாகவும் ஃபீமேல் ஃப்ளவர் தனியாகவும் இருக்கும். அப்போ ஆட்டோகேமி நடக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? மேல் ஃப்ளவர் தனியாக இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக இருக்கும். அப்போ ஆட்டோகேமியே நடக்காது. பட் பப்பாயா வந்து டயேஷியஸ். டயேஷியஸ்னால் என்ன அர்த்தம்? மேல் பிளான்ட், ஃபீமேல் பிளான்ட். மேல் பிளான்ட்டில் மேல் ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல் பிளான்ட்டில் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போது இங்கே ஆட்டோகேமியும் நடக்காது, ஜெய்டினோகேமியும் நடக்காது. அதாவது சேம் பிளான்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் நடக்க வாய்ப்பு இல்லை ஜெய்டினோகேமி. ஏன்னா சேம் பிளான்ட்டில் ஒரு செக்ஸ் தான் இருக்கும், மேல் பிளான்ட் ஃபீமேல் பிளான்ட் பப்பாயால். இது இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுங்க. மெய்ஸ் வந்து மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் தனித்தனியாக இருக்கும். அதனால் ஜெய்டினோகேமி நடக்க வாய்ப்பு இருக்குது, பட் ஆட்டோகேமி நடக்காது. ஏன்னா பைசெக்சுவல் ஃப்ளவர் மெய்ஸில் கிடையாது. நெக்ஸ்ட், ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஏபயோட்டிக் ஏஜென்ட்டில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வருது அனிமோஃபிலி. அனிமோனா தயவுசெய்து அனிமல்னு நினச்சிக்காதீங்க, காற்று, விண்டு மூலியமாக நடக்கிறதுன்னு அர்த்தம். காற்று, அனிமோனாலே காற்று சம்மந்தமானது. ஸோ போலன் கிரெயின்ஸ் வந்து லைட்டாக நான் ஸ்டிக்கியாக ஒட்டிக்காத மாதிரி இருந்தால் தான் காற்றுல ஃப்ரீயாக, லைட்னா வெயிட் கம்மியாக இருக்கிறது, பறந்து போகும். ஃப்ளவர்ஸ் ஸ்மாலாகவும் அட்ராக்டிவாக இருக்க தேவையில்லை, ஸ்மாலாக இருக்கும். ஏன்னா இங்கே பாலினேட்டிங் ஏஜென்ட்டை அட்ராக்ட் பண்ண வேண்டாம். அப்போ தேவையில்லாத கொரல்லா, அட்ராக்டிவ் கொரல்லாலாம் தேவையில்லை. ஸ்டிக்மா லார்ஜ் அண்ட் ஃபெதரி. அப்போ தான் ஸ்டிக்மா என்ன பண்ணும், காற்றுல பறந்து வர போலன் கிரெயினை கேட்ச் பண்ணுற மாதிரி லாங்காகவும் ஃபெதர் மாதிரியும் இருந்தால் அப்படியே பிடிச்சிக்கும். மெய்ஸ் வந்து விண்ட் பாலினேஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸில் வாட்டர் பாலினேஷன் வந்து இம்பார்ட்டண்ட். ஹைட்ரோஃபிலியில் வாட்டர் பாலினேஷனில் நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் இது ரொம்ப ரேர் தான். வேலிஸ்னேரியா, ஜோஸ்டிராவில் வந்துடும். வேலிஸ்னேரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் வந்து வாட்டர் சர்ஃபேஸில் நடக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஏபயோட்டிக் ஏஜென்ட்டில் நம்ம வாட்டர் பாலினேஷன் ஹைட்ரோஃபிலியில் ஜோஸ்டிரா பார்க்குறோம். பாலினேஷன் அக்கர்ஸ் அண்டர் வாட்டர் ஜோஸ்டிராவில். அடுத்து ஸோ ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷனில் பயோட்டிக் ஏஜென்ட்ஸில் இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், பேட்ஸ் அதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கிறது. ஸோ அனிமல் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நமக்கு லார்ஜ் ஃப்ளவராக இருக்கும். ஏன்னா அனிமல்ஸ் வந்து அந்த ஃப்ளவரை டேமேஜ் பண்ணாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கும், அட்ராக்ட் பண்ண. ஃப்ராக்மெண்ட் நல்ல ஸ்மெல் வரும், நெக்டர் கண்டிப்பாக இருக்கணும் ரிவார்டு கொடுக்கறதுக்கு, அப்போ தான் அனிமல்ஸ் வந்து சீண்டும். அதுக்கடுத்து போலன் கிரெயின்ஸ் வந்து ஒட்டிக்கணும், அந்த பூச்சி மேலேயோ அல்லது பேர்ட்ஸ் மேலேயோ, பேட்ஸ், வவ்வால் அதுங்க மேலே ஒட்டிக்கிற மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன். ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன்னா ஒன்றும் இல்லை, பைசெக்ஷுவல் ஃப்ளவர் இருக்குது, அதில் செல்ஃப் பாலினேஷன் நடக்காமல் நம்மளே தடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்ரிடைசேஷனுங்கிறது அந்த கிராஸ் பாலினேஷன் நடந்து வர்றது தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இமாஸ்குலேஷன் பண்ணுவோம், அதாவது மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். கட் பண்ணி ரிமூவ் பண்ணால் செல்ஃப் பாலினேஷன் ஸ்டாப் பண்ணிட்டோமே, பக்கத்து ஃப்ளவர்லேருந்து விழுந்துட்டா, சேம் பிளான்ட்லேருந்து ஜெய்டினோகேமி நடந்துட்டா, அப்போ என்ன பண்ணணும், அதை பேக் போட்டுடணும். அப்போ தான் வேறு போலன் கிரெயின் வந்து விழாது. இப்போ உங்களுக்கு என்ன போலன் கிரெயின் வந்து அதில் பாலினேஷன் நடக்கணுமோ அதை கலெக்ட் பண்ணி அதை டஸ்ட் மாதிரி அந்த மாதிரி மேலே தூவி விட்டிங்க அப்படின்னா டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையான போலன் கிரெயின் அங்கே டெவலப் ஆகி நமக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ திருப்பியும் பேக் பண்ணிடணும், ஏன்னா வேறு போலன் கிரெயின் அகெயின் வரக்கூடாது. இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறாங்க. இங்கே யூனிசெக்ஷுவல் ஃபீமேல் ஃப்ளவர்ஸாக இருந்தால் இந்த இமாஸ்குலேஷன் ஸ்டெப் தேவையில்லை. ஆல்ரெடி அது யூனிசெக்ஷுவல்னால் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் மட்டும்தான் இருக்குது. பட் நமக்கு இந்த இமாஸ்குலேஷன் தான் தேவையில்லையே தவிர பேக்கிங் தேவை. ஏன்னா தேவையில்லாத போலன் கிரெயின் போய் பாலினேட் பண்ணாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு பேக்கிங் வேணும். இப்போ டபுள் ஃபர்டிலைசேஷன் ஏஞ்சியோஸ்பெர்ம்கே இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர், ஏன்னா வேறு எங்கேயும் இதை நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சின்கேமிட், ஒன் மேல் கேமிட் ஒரு எக் செல்லோட போய் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுறது சின்கேமி. இது ஒரு ஃபர்டிலைசேஷன். இந்த இடத்துல நமக்கு தெரியும் போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாவில் விழுந்து போலன் டியூப் ஃபார்ம் ஆகும்போது ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமிட்டாக டிவைட் ஆகிருக்கும். அதில் ஒரு மேல் கேமிட் எக் செல்லோட போய் ஃபியூஸ் ஆகும், இன்னொரு மேல் கேமிட் செகண்ட் மேல் கேமிட் 2 போலார் நியூக்ளியோட போய் ஃபியூஸ் ஆகும். இந்த போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகிற மேல் கேமிட்டில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குமா, இது ஒரு நியூக்ளியஸாக, இது ஒரு நியூக்ளியஸ், மொத்தம் 3 நியூக்ளியஸ் இங்கே ஃபியூஷன் ஆகுது. செகண்ட் மேல் கேமிட் வந்து 2 போலார் நியூக்ளியை மேல் கேமிட் ஹேப்ளாய்ட். ஸோ 3
n+n+n ஃபியூஸ் ஆகிறதுனால 3 நியூக்ளியை ஃபியூஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ இதில் எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. இதில் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் பென் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். அது ட்ரிப்ளாய்டாக இருக்குது. ஸோ இது ஒரு ஃபர்டிலைசேஷன், இது ஒரு ஃபர்டிலைசேஷன். அதனால் இதை வந்து நம்ம டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்துங்க, எண்டோஸ்பெர்ம் எப்படி டெவலப் ஆகுது, எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆகுது, டெவலப்மெண்ட் ஆஃப் சீட் அண்ட் ஃப்ரூட், இது எல்லாமே போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் வந்துடும். இப்போது ப்ரீ ஃபர்டிலைசேஷன் படித்தோம், ஃபர்டிலைசேஷன் டபுள் ஃபர்டிலைசேஷன் படித்தோம். இப்போ ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் எண்டோஸ்பெர்ம் எப்படி ஃபார்ம் ஆகுது, எம்ப்ரியோ எப்படி ஃபார்ம் ஆகுது, சீட் அண்ட் ஃப்ரூட் எப்படி ஃபார்ம் ஆகுது பார்க்க போகிறோம். ஸோ எண்டோஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் ட்ரிப்ளாய்டு இருந்துச்சு இல்லையா செல், அது வந்து ஃபர்தராக மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து எண்டோஸ்பெர்மாக டெவலப் ஆகும். எண்டோஸ்பெர்மோட ஃபங்க்ஷன் எப்போவுமே அது ட்ரிப்ளாய்டாக இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் நரிஷ்மெண்ட் டு டெவலப்பிங் எம்ப்ரியோ, எம்ப்ரியோவுக்கு ஊட்டம் கொடுக்கும். எம்ப்ரியோ தான் ஜைகோட்லேருந்து தான் எம்ப்ரியோ டெவலப் ஆகும். அந்த எம்ப்ரியோ தான் பிளான்ட்டாக டெவலப் ஆகி வருது. ஓகே, தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம்: நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், செல்லுலார் எண்டோஸ்பெர்ம், ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம். இதில் கோகனட்டை எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்கும்போது அதில் தண்ணி நம்ம குடிக்கிறோம்ல, அது வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் லிக்விட் பார்ட். செல்லுலார் பார்ட் தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்றோம்ல, அதாவது ஒயிட் கர்னல் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து செல்லுலார் எண்டோஸ்பெர்ம், சட்னி சாப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டுங்க, எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். டைகாட் எம்ப்ரியோ, மோனோகாட் எம்ப்ரியோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ டைகாட் எம்ப்ரியோவில் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இருக்கும், 2 காட்லிடன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு பேர் டைகாட் எம்ப்ரியோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோனல் ஆக்சிஸில் எப்பிகாட்டில் இருக்கும். எப்பினா எபவ், காட்லிடன்ஸ்க்கு மேலே இருந்தால் எப்பிகாட்டில், காட்லிடன்ஸ்க்கு கீழே இருந்தால் ஹைப்போகாட்டில். இங்கே இருக்கு பாருங்க, காட்லிடனுக்கு மேலே இருந்தால் எப்பிகாட்டில், காட்லிடனுக்கு கீழே இருந்தால் ஹைப்போகாட்டில், காட்லிடன். ஓகே, காட்லிடனுக்கு மேலே எப்பிகாட்டில். எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இருக்குது, இங்கே காட்லிடன் இருக்குது. இதை கட் ஓப்பன் பண்ணி வச்சா அந்த மாதிரி 2 காட்லிடன் வரும். ஒரு காட்லிடன், 2 காட்லிடன். மேலே இருக்கிறது எப்பிகாட்டில், கீழே இருக்கிறது ஹைப்போகாட்டிலிடன். காட்லிடனுக்கு கீழே இருக்குது, ஹைப்போனா பிலோ, எப்பினா மேலே. ஸோ இங்கே ப்ளூமியூல் வந்து ஷூட் டிப்பில் இருக்கும். ப்ளூமியூல் தான் ஸ்டெம்மாக டெவலப் ஆகி வரும். ஓகேங்களா, ஷூட் சிஸ்டமாக. அதே போல் ரேடிக்கல் வந்து கீழே இருக்கும், ரூட் டிப்பு. இதுதான் ரூட்டாக டெவலப் ஆகி வர்றது. ஓகேங்க, ஸோ ரூட் டிப் இஸ் கவர்டு பை ரூட் கேப். ஏன்னா ரூட் கேப் வந்து ரூட் வளர வளர டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ரூட் டிப்பை நம்ம வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு ரூட் கேப் இருக்கும். ஓகே, அடுத்து மோனோகாட் எம்ப்ரியோ, ஒன்லி 1 காட்லிடன் இருக்குது, அதனால தான் அதுக்கு பேர் மோனோகாட்லிடன் எம்ப்ரியோ. அந்த 1 காட்லிடனுக்கு பேர் ஸ்கியூட்டல்லம், பேப்பரியா தின்னாக இருக்கும். ஓகே, ப்ளூமியூல் என்க்ளோஸ்ட் இன் கோலியோப்டைல். ஸோ ப்ளூமியூலை கவர் பண்ணிவிட்டு கோலியோப்டைல் இருக்குது, ரேடிக்கலை கவர் பண்ணிவிட்டு கோலியோரைசா இருக்குது. இது நீட்டில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ப்ரொடெக்டிவ் லேயர். ரேடிக்கல் என்க்ளோஸ்ட் இன் கோலியோரைசா. ரேடிக்கல்லேருந்து ரூட் வருங்க, அதை கவர் பண்ணிவிட்டு பாதுகாக்கிறது கோலியோரைசா. ப்ளூமியூல்லேருந்து ஸ்டெம் வருங்க, அதை கவர் பண்ணுறது கோலியோப்டைல். இது மோனோகாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், சீடு. எ ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல் டெவலப்ஸ் இன்டு சீடு. பார்ட்ஸ் ஆஃப் சீட் அண்ட் சீட் கோட் பார்த்துடலாம். இப்போது நல்லா கவனிங்க, சீட் கோட்டு 2 இருக்கும். அவுட்டர் சீட் கோட்டுக்கு பேர் டெஸ்டா. டெஸ்டா இஸ் அவுட்டர் சீட் கோட், டெக்மன் இஸ் இன்னர் சீட் கோட். இந்த ஒன்றும் இல்லை, அவுட்டர் சீட் கோட் வந்து அவுட்டர் இன்டர்கியூமெண்ட். நம்ம ஓவியூல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் படிக்கும்போது இன்டர்கியூமெண்ட்ஸ்னு படிச்சிங்க இல்லைங்க, இன்டர்கியூமெண்ட்ஸ். இந்த இன்டர்கியூமெண்ட், அவுட்டர் இன்டர்கியூமெண்ட் வந்து டெஸ்டாவாக டெவலப் ஆயிடுச்சு சீடில். இன்னர் இன்டர்கியூமெண்ட் வந்து டெக்மனாக வந்துருச்சு, மறந்துடாதீங்க. ஓகேங்களா, 2 இன்டர்கியூமெண்ட் தான் சீட் கோட்டாக டெவலப் ஆகிருக்கு. ஓகே ஓகே ஸோ காட்லிடன்ஸ் இருக்கும், சீட்குள்ளே எம்ப்ரியோ இருக்கும், சம்டைம்ஸ் எண்டோஸ்பெர்ம் இருக்கும். எண்டோஸ்பெர்மோட சீடு இருந்தால், சம்டைம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, எண்டோஸ்பெர்மோட சீடு இருந்தால் அதுக்கு பேர் பெரிஸ்பெர்மஸ் சீடு. ஸோ மைக்ரோபைல் இன் சீடில் மைக்ரோபைல் இருக்கும், ஓப்பனிங். நீங்கள் அந்த சுண்டலை ஊற வச்சுட்டு அதை அமுக்குனீங்கன்னா உள்ளேருந்து பபுளோ தண்ணியோ வர ஒரு ஓட்டை தெரியும், அதுதான் மைக்ரோபைல். ஸோ மைக்ரோபைல் போர் வந்து ஓவியூலில் இருந்தது அப்படியே சீட்லேயும் இருக்கும். ஓவியூல் தான் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் சீடாக டெவலப் ஆகிருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல் டெவலப் இன்டு சீடு, மறந்துடாதீங்க. ஸோ இந்த மைக்ரோபைல் வழியாக தான் வாட்டர், ஆக்சிஜன் இதெல்லாம் என்ட்ராகி ஜெர்மினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சீட் ஜெர்மினேட் ஆனால் தான் பிளான்ட் வளரும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டோரேஜ். அல்புமினஸ் சீட்ஸ், நான் அல்புமினஸ் சீட்ஸ்.
அல்புமினஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் ரீடைன்ஸ் எண்டோஸ்பெர்ம் இன் மெச்சூர் சீட். ஸோ சீடில் எண்டோஸ்பெர்ம் இருந்தால் அது அல்புமினஸ் சீட்ஸ். மோஸ்ட்லி மோனோகாட்ஸ்லாம் அல்புமினஸ் சீட்ஸாக இருக்கும். பட் டைகாட்லேயும் அல்புமினஸ் சீட் இருக்குது. மெய்ஸ் மோனோகாட், கேஸ்டர் டைகாட். ஸோ டைகாட்லேயும் அல்புமினஸ் சீட் இருக்குது. இங்கே பாருங்கள், சீடுக்குள்ளே இருக்க எம்ப்ரியோ டெவலப் ஆக எண்டோஸ்பெர்ம் தீந்துரும். சீட்லேயே எண்டோஸ்பெர்ம் இருக்குது அப்படின்னா அது அல்புமினஸ் சீடு. சீடில் எண்டோஸ்பெர்ம் இல்லைன்னா அது நான் அல்புமினஸ் சீட்ஸ் ஆர் எக்ஸ் அல்புமினஸ் சீட்ஸ். அல்புமென் அப்படிங்கிறது இங்கே எண்டோஸ்பெர்ம் இல்லைன்னா நான் அல்புமினஸ் ஆர் எக்ஸ் அல்புமினஸ் சீட்ஸ். எண்டோஸ்பெர்ம் கன்சியூம்டு டியூரிங் டெவலப்மெண்ட் ஆஃப் த சீட். ஓகே, பீ, கிரவுண்ட்நட் எல்லா டைகாட்டுமே நான் அல்புமினஸ் சீடில் தான் வரும், எக்ஸப்ட் கேஸ்டர் வந்து அல்புமினஸ் சீட். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிஸ்பெர்ம்னா என்ன? இங்கே பார்த்தோம் பாருங்கள், சம்டைம்ஸ் சீடில் எண்டோஸ்பெர்ம் இருக்கும், அதுதான் பெரிஸ்பெர்ம். ரெசிடுவல்னா மிச்சம் மீதி. ரெசிடுவல் நியூசெல்லஸ் லெஃப்ட் இன் சீடு. ஓகே, எண்டோஸ்பெர்ம் இல்லை, நியூசெல்லஸ்ங்கிறது என்னன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி பிகினிங்கில் ஒன்று வரைஞ்சி காமிச்சேன், டென்னிஸ் பேட் மாதிரி. நியூசெல்லஸ்ங்கிறது எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகிறதுக்கு, டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ சாக்குக்கு நரிஷ்மெண்ட்டாக இருக்கிறது, மெகாஸ்போர் டெவலப்மெண்ட்டுக்கு நரிஷ்மெண்ட்டாக இருக்கிறது. அந்த நியூசெல்லஸ் சீடில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெரிஸ்பெர்மஸ் சீடு. இது ரொம்ப முக்கியம். நியூசெல்லஸ் மிச்சம் மீதி சீடில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெரிஸ்பெர்மஸ் சீட். பிளாக் பெப்பர் அண்ட் பீட். பிளாக் பெப்பர் 2 இருக்குது, அண்ட் பீட். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க, ஃப்ரூட். எ ஃபர்டிலைஸ்டு ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். ஃபர்டிலைஸ்டு ஓவரி தான் என்னவா டெவலப் ஆகுதுங்க? ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. ஓவரி வால் பிகம்ஸ் பெரிகார்ப். அதாவது ஓவரி ஃப்ரூட்டாக மாறிடுச்சு, ஓவரியோட வால் ஃப்ரூட்டோட வாலாக மாறிடுச்சு. ஃப்ரூட் வால் தான் பெரிகார்ப். ஓகேங்களா? ஃப்ரூட் வாலாக டெவலப் ஆகிடுச்சு. ஓகேங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ். ட்ரூ ஃப்ரூட். ஒரு ஃப்ரூட்டு ஓவரியிலேருந்து மட்டும் ஸ்ட்ரிக்டாக டெவலப் ஆகியிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரூ ஃப்ரூட். ஃபால்ஸ் ஃப்ரூட்டுங்கிறது அதர் தென் ஓவரியை விட வேற பார்ட்ல இருந்து ஃப்ரூட் டெவலப் ஆயிருந்தா அதுக்கு பேர் ஃபால்ஸ் ஃப்ரூட். எக்ஸாம்பிள் ஆப்பிள். ஓவரியை தாண்டி வேற ஃப்ளோரல் பார்ட்ஸ்லேருந்து ஃப்ரூட் டெவலப் ஆனால் ஃபால்ஸ் ஃப்ரூட். எக்ஸாம்பிள் ஆப்பிள். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னா என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் சீடு. சீட்லெஸ் ஃப்ரூட்டை தான் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படிம்போம். ஃப்ரூட்ஸ் ஃபார்ம்டு வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ சீட்லெஸ்ஸாக இருக்கும். பனானால சீடு இருக்காது இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டுங்க. ஆப்பிளில் ஓவரியை தவிர எது ஃப்ரூட்டாக மாதிரி இருக்குது? தலாமஸ் ஃப்ரூட்டாக மாதிரி இருக்குது. ஆப்பிளை நீங்கள் கடிச்சு திங்கிறீங்களா? தலாமஸ் தான். தலாமஸ் அப்படிங்கிறது என்ன? அதில் தான் ஃப்ளோரல் பார்ட்ஸ்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி பார்த்துடலாம். அப்போமிக்சிஸ் அண்ட் பாலிஎம்ப்ரியானி. அப்போமிக்சிஸ்னா என்ன? சீட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். இந்த ரெண்டையும் குழப்பிக்கூடாது. பார்த்தினோகார்பியும் அப்போமிக்சிஸையும் குழப்பிக்கூடாது. பார்த்தினோகார்பிங்கிறது ஃப்ரூட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அண்ட் சீடு இருக்காது. அப்போமிக்சிஸில் சீடு ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் நடக்காமையே சீடு ஃபார்ம் ஆயிரும். சில கிராஸஸில் இது இருக்குது. யூஸ்ஃபுல் இன் அக்ரிகல்ச்சர் பிகாஸ் ஹைப்ரிட் கேரக்டர்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்டு. ஸோ இங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்காமையே சீடு உருவாகிறதுனால மிக்சிங் ஆஃப் கேரக்டர் நடக்காமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த நமக்கு தேவையான டிசைர்டு கேரக்டரை கொண்டு போகலாம். ஒரு பிளான்ட்டோட கேரக்டர் மட்டும் ப்ரிசர்வ் ஆகிக்கிட்டே வரும். இப்போது புளிச்ச மாங்காய் இருக்குது, இனிச்ச மாங்காய் இருக்குது. ரெண்டும் கம்பைன் ஆகி இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி வந்தால் விளங்காது. அதுபோல் இப்போ இனிப்பு மாங்காய் மட்டும் அந்த கேரக்டர் அப்படியே ப்ரிசர்வ் ஆகிட்டே வரணும்னா கிராஸ் பாலினேஷன்லாம் நடக்க விடாமல் அதுலேருந்து அப்படியே வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஒரு பிளான்ட்லேருந்தே சீடை வர வச்சு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போனோம்னா மிக்சிங் ஆஃப் கேரக்டர் நடக்காமல் நம்மளால் தடுக்க முடியும். அதுதான் அப்போமிக்சிஸ். பாலிஎம்ப்ரியானி. அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ. பாலினா மெனி எம்ப்ரியோ ஒரு சீடில் இருந்தால் அதுக்கு பேர் பாலிஎம்ப்ரியானி. சிட்ரஸ் மேங்கோவில் பாலிஎம்ப்ரியானியை பார்க்கலாம், ஒரு சீடில் மெனி எம்ப்ரியோவை. ஸோ என்சிஆர்டி டேர்ம்ஸில் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டது என்ன? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர். தென் போலங்கைன்லாம் வருது. ஃபார்மேஷன் ஆஃப் மெகாஸ்போரோஜெனிசிஸ். டப்பிட்டம், இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஆந்தர் வால். அண்ட் இதுதான் உங்களுக்கு மைக்ரோஸ்போராஞ்சியத்தில் வளரக்கூடிய போலன் கிரெயின்ஸுக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. ஸ்போரோபொலினின் டஃபஸ்ட் மெட்டீரியல் எக்ஸைன் ஸ்போரோபொலினால் ஆனது. ஜெர்ம்போர் எக்ஸைன் இல்லாத இருக்கக்கூடிய பகுதி ஜெர்ம்போர். அது வழியாக தான் போலன் டியூப் டெவலப் ஆகி வரும். எக் அப்பேரட்டஸ்
எக் நடுவில் இருக்குது, 2 சைடில் சினர்ஜிட்ஸ் இருக்குது. சினர்ஜிட்ஸில் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் இருக்குது. ஒரு எக் செல் 2 சினர்ஜிட்ஸ் சேர்ந்தது எக் அப்பேரட்டஸ். ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் எக் செல் இப்படி இருக்குது, சினர்ஜிட்ஸ் இப்படி இருக்குன்னா இதில் இந்த மாதிரி வேவி ஃபிங்கரி ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். இதுதான் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ். போலன் டியூப் அப்படியே என்ட்ரி ஆகும்போது அதுக்கு கைடாக செயல்படுறது இந்த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் தான். சின்கேமி ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், எக் செல்லோட மேல் கேமிட் ஃபியூஸ் ஆகிறது. ட்ரிபிள் ஃபியூஷன் செகண்ட் மேல் கேமிட் 2 போலார் நியூக்ளியோட போய் ஃபியூஸ் ஆகி வர்றது. டபுள் ஃபர்டிலைசேஷன் தான் சின்கேமி ப்ளஸ் ட்ரிபிள் ஃபியூஷன் தான் டபுள் ஃபர்டிலைசேஷன். பார்த்தினோகார்பி ஃப்ரூட் ஃபார்மேஷன் வித்தவுட் சீட். ஓகே. அப்போமிக்சிஸ் சீட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். பாலிஎம்ப்ரியானி மெனி எம்ப்ரியோ இன் ஒன் சீட். சிட்ரஸ் அண்ட் மேங்கோ பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள், அதான். நெக்ஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் நீட் ஒன் லைன் ஃபேக்ட்ஸ் பார்த்துக்குங்க. டிப்பிக்கல் ஆஞ்சியோஸ்போமில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக் 8 நியூக்ளியேட் 7 செல்டாக இருக்கும். மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஒரு மெகாஸ்போர்லேருந்து எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகிருக்கும். டப்பிட்டம் போலன் கிரெயினுக்கு நரிஷ்மெண்ட் ஊட்டச்சத்து கொடுக்குது. எக்ஸைன் ஸ்போரோபோலினால் ஆனது. சினர்ஜிட்ஸ் ஹேவ் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ், அதுதான் போலன் டியூபை கைட் பண்ணி எம்ப்ரியோ சாக்குள்ளே கொண்டு வருது. டபுள் ஃபர்டிலைசேஷன் ஆஞ்சியோஸ்போமில் மட்டும்தான் நடக்கும். பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸிஸ் ட்ரிப்ளாய்டு, அதுலேருந்து வர எண்டோஸ்போமும் ட்ரிப்ளாய்டு. ஜைகோட் டிப்ளாய்டு. மெய்ஸ் வந்து விண்ட் பாலினேட்டட். வேலிஸ்னேரியா வாட்டர் பாலினேட்டட் அட் வாட்டர் சர்ஃபேஸ். ஆப்பிள் இஸ் ஃபால்ஸ் ஃப்ரூட், தலாமஸ் ஃப்ரூட்டாக மாதிரி இருக்குது. பனானா பார்த்தினோகார்பிக் சீடு கிடையாது. சிட்ரஸ் மேங்கோ பாலிஎம்ப்ரியானியோட இருக்குது. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அண்ட் குயிக் ஃப்ளோ சார்ட். ஆன்தரில் நமக்கு மைக்ரோஸ்போர் மதர் செல், ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் மைக்ரோஸ்போர் மதர் செல் மியாசிஸ் நடந்து மைக்ரோஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணி மைக்ரோஸ்போர்ஸ்லேருந்து போலங்கிரைன் வருது. ஒன்று இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது ஓவியூல் மெகாஸ்போராஞ்சியம்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே நமக்கு நியூ செல்லஸ் இருக்கும். நியூ செல்லஸ்லேருந்து மெகாஸ்போர் மதர் செல், அதில் மியாசிஸ் நடந்து மெகாஸ்போர்ஸ், அதில் 3 அழிஞ்சு போய் ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மட்டும் எம்ப்ரியோ சாக்காக டெவலப் ஆகும். பாலினேஷன் நடந்து போலன் ஜெர்மினேட் ஆகி, பாலினேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. அண்ட் போலன் ஜெர்மினேட் ஆகி போலன் டியூப் ஃபார்ம் ஆகி டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஜைகோட் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் எண்டோஸ்போமாக டெவலப் ஆகுது. ஓவியூல் சீடாக மாறுது. ஓவரி ஃப்ரூட்டாக மாறுது. இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 4 வால் லேயர்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போராஞ்சியம் யார்? எபிடர்மிஸ், எண்டோதீசியம் ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். மிடில் லேயர்ஸ் டப்பிட்டம். இந்த 4 வெளிலேருந்து உள்ளேருந்து வெளியிலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 நியூக்ளியேட் 7 செல்டு எம்ப்ரியோ சாக் இருக்குது. ஆட்டோகெமி, ஜெய்ட்னோகெமி, ஜெனோகெமி எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. ஆட்டோகெமி சேம் ஃப்ளவர், சேம் பிளான்ட், சேம் ஃப்ளவர். சேம் பிளான்ட், டிஃப்ரெண்ட் ஃப்ளவர், டிஃப்ரெண்ட் பிளான்ட். சின்கேமி ட்ரிபிள் ஃபியூஷன் சேர்ந்தது தான் டபுள் ஃபர்டிலைசேஷன். டைக்ராட் எம்ப்ரியோ, மோனோகாட் எம்ப்ரியோட ஸ்ட்ரக்சரில் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஸோ வித் திஸ் தன்னம்பிக்கை பேட்ச் கிராஷ் கோர்ஸோட நம்பர் 1 லெசன் ஓவர். அடுத்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.